வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி காராமணி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிகப்பு காராமணி குழம்பு. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இது என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிடலாம். பெங்களூர் தக்காளி ஒன்று பெருசாக ஒன்று இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ஒன்று இது போல் அரைஞ்சி வச்சுக்கலாங்க. பூண்டு ஒரு 4 பல் பூண்டு நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். முத நாள் நைட்டே ஒரு 1/2 கப் சிகப்பு காராமணி தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேனில் குக்கர் வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் அதையும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த காராமணி போட்டு நல்லா அதையும் இப்படி கரண்டியில் நல்லா பிரட்டி விட்டுடலாங்க. புளி நல்லா ஒரு 2 டம்ளர் அளவு கரைச்சிக்கலாம். கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி குழம்பு பொடி போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை இந்த காராமணியோடு சேர்த்து ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கரண்டியில் கலந்துட்டு வெயிட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு நம்ம அரைக்க வேண்டிய மசாலா கொஞ்சம் 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 4-5 சவுண்டு வந்து போட்டு இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ அதில் இந்த மசாலாவை ஊற்றிடலாம். இது நல்லா வெந்திருக்கும். இந்த மசாலா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் மசாலா இதில் ஊற்றிடலாம். கரண்டி நல்லா கலந்துட்டு நல்லா 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ அது இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம மாற்றி வச்சுட்டு இதில் தாளிச்சிடலாங்க. தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த குழம்புல ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா டேஸ்டியான நல்லா எல்லா சத்தும் மிகுந்த சிகப்பு காராமணி குழம்பு தயாராகிடுச்சுங்க. இதில் அதிக அளவு இரும்பு சத்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கலாங்க. சுகர் உள்ளவங்க இது அடிக்கடி எடுத்துக்கலாம். இது பிளட்டில் உள்ள சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதால நீரிழிவு நோயாளிகள்லாம் இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால இது எல்லாருமே அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். காராமணி நம்ம இதை போல் குழம்பு வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை சுண்டல் பண்ணியும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டியான இந்த காராமணி சிகப்பு காராமணி குழம்பு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.